ஒரு அடாப்டபிள் தான், மாற்றிக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் பையன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவன் வேற மாதிரி அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ஒரு மேடையில் பேசியிருக்காரு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா சேதுபதி அவர்கள் முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும் பொழுது நான் வேற எங்கள் அப்பா வேற, நீங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றும் சேர்த்துக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவே பயங்கர ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறமா இவரை பேச விட்டால் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு சொல்லி விஜய் சேதுபதியே 4 பபுள் காமா அவரோட வாயில் போட்டு இதை மென்னுட்டே ராமாவனேன்னு சொல்லி அமைச்சிருப்பார் போல. படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவர் அந்த பபுள் காமை மென்னுக்கிட்டே ஃபோட்டோஸ்க்கு ஃபோட்டோ கொடுக்கறது, வீடியோக்கு வந்துட்டு அப்படியே போஸ்ட் கொடுக்குறதுன்ற மாதிரி இருந்தார். அதுவும் மக்கள்கிட்ட பயங்கரமாக வந்துட்டு ட்ரோல் ஆச்சு. என்னடா இது இவ்வளோ திமிர் பிடிச்சவராக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை பற்றி நிறைய பேர் வந்துட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க, கிண்டல் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இது சம்மந்தமாக விஜய் சேதுபதி இது வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருந்தார். தற்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என் பையன் கிடையாது, அவன் ரொம்பவே வந்துட்டு அடாப்டடாக ஆகிடுவான். அதாவது ஒரு விஷயம் தப்புனா அதை அவனே ஏற்றுக்கிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டுருவான். ஸோ ரொம்பவே வந்துட்டு ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பான். ஆரம்பத்தில் அவனால் முடியாதுன்னு சொன்னப்போ முடியாதுன்னு என்கிட்ட ஓப்பனாக வந்து சொன்னான். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது இந்த விஷயங்களை வந்து செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. அவனை முதல்ல ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விடும்போது ரொம்ப பதட்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா இவனோட முதல் படம் வந்ததுக்கப்புறமா இப்போ நான் பயங்கர பதட்டத்தில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவன் வேணும்னே எந்த விஷயத்தையும் செய்யலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருக்காரு. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா சூர்யா சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்ச விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. அந்த பபுள் காம் போட்டது யார் மனசுக்காவது வந்துட்டு பாதிச்சிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. அட் த சேம் டைம் நானும் எங்கள் அப்பாவும் வேறேன்னு சொன்னதை நான் வேறு மாதிரி கன்வே பண்ண வந்தேன், ஆனால் அது மற்றவங்களுக்கு வேறு மாதிரி போய் சேர்ந்துடுச்சு. ஸோ அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக 2 விஷயத்துக்குமே மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ மன்னிப்பு கேட்ட உடனே மறுபடியும் அவரை ட்ரோல் பண்ணுறது எந்த விதத்துமே நியாயம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.